வந்து நம்ம நிலக்கடலை வந்து விதைக்கல, நடுறோம். காரணம் என்னன்னா, போன முறை நிலக்கடலை நம்ம விதைச்சோம். விதைக்கும் போது நம்ம ஒரு 6,000 வரைக்கும் செலவாச்சு. ஆனால் ஒரே ஒரு படி கூட நம்மளால வந்து அறுவடை பண்ண முடியல. ஏன்னா வந்து நிலக்கடலையே வைக்கல, அந்த அளவு ஒரு கேவலமான விவசாயமாக போயிடுச்சு. சரி, இந்த முறை நம்ம நிலத்துல ஒரு சோதனை முயற்சியில் கால் போட்டு நம்ம நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை முயற்சியில் வந்து நம்ம வந்து கால் போட்டு இப்போ நடுறோம். ஏன்னா போன முறை 2 வயலில் பண்ணோம், இந்த முறை ஒரே வயலில் பண்ணுறோம். தட்டுறோம், தூக்குறோம். ஏன்னா நாம் வந்து விவசாயத்தில் வந்து கஜினி முகமது மாதிரி படை எடுத்துனே இருப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 9 முறை திராட்சை செடி நட்டு செத்து போச்சு, இருந்தாலும் நம்ம விட போகிறதில்ல. அதே மாதிரி தான் இது நிலக்கடலையும். இது எப்படி வராது போயிடுதுன்னு சொல்லிட்டு நாமளும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நடவு செய்கிறோம். முழுக்க முழுக்க வந்து கால் போட்டு நடவு செய்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஆள்லாம் நம்ம தருமபுரிலாம் பெரும்பாலும் ஆள் இல்லை. அதனால் வந்து நம்மளே வந்து கொத்தி கொத்தி இதில் அக்ரியில், அதனால் வந்து நம்ம அந்த ஒரு அடி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி நடவு பண்ணுறோம். பார்க்கலாம் இது எப்படி முளைக்குது, காய்பிடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெரும்பாலும் வந்து நடவு செஞ்சு இந்த கேப்பில் கரெக்டாக நிறையா வருதுன்னு, ஒரு செடிக்கு 60 காய் வருதுன்னு கேள்விப்பட்டேன். நாம் வந்து இதில் விதைப்பு செய்யும் போது வந்து நம்மளுக்கு ஒரு செடிக்கு 20 காய் இருந்தாலும் பெருசாக இருக்குது. பார்க்கலாம் நடவுல அதிகமாக வருதான ஒரு சோதனை தான். பெரும்பாலும் வருதுன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் நாம் பண்ணதில்லை. இப்போ தான் முதன் முறையாக வந்து நடவு செஞ்சு நம்ம வந்து பண்ண போகிறோம்.
ஆஃப் பண்ணு. ம் இரு ஆன் பண்ணு. ம்